அக்ஷய திருதியில வாங்கினா சேரும்னு சொன்னா அடுத்த வருஷம் ரேட் ஏறும் போது எங்க சேர்ந்துச்சு? அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. எதுவுமே பியூரிட்டி ஆஃப் தி கோல்டுன்னு எங்கேயுமே இல்லை. ஒன்றும் வாங்குற மாதிரியே இருக்காது. இருக்கிறத வச்சு நம்ம அது பண்ண வேண்டியதா தான் இருக்கும். நம்ம நகைகள்லாம் இருந்தா அது ஏதாவது சேல் பண்ணி அவங்க பசங்களுக்கு வாங்கலாம், அவ்வளவுதான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதிகமானாலும் சரி, இனிமேல் போடுற ஐடியாவே இல்லை. இப்போ தங்கம் 70,000 தாண்டி போயிட்டு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறது இருக்கு? ஒண்ணுமே நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ பாவம் சாதாரண மக்கள் ஒரு திருமணம்னா ஒரு தாலி வாங்குறதுனா அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி விலை போய்கிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். வாங்குறவங்க வாங்கலாமா? நடுத்தர மக்கள் என்ன பண்ணுவாங்க? வாங்குற மக்கள் வாங்கிக்கினே இருக்கிறதுனால தான் கோல்டு ரேட் ஏறுது. அவங்க இந்திய பொருளாதாரத்தில் நம்ம மக்கள் வேர்ல்டுலேயே இந்தியாவில் தான் அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் என்ன ரேட்டு ஏறினாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள்லாம் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கோ இல்லைனா அத்தியாவசியம் இந்த லோயர் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வாங்கி அதை எப்படி சேவ் பண்ணி அவங்க பசங்களை கல்யாணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கோல்டு இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹைக் அதிகமாக இருக்குது. தெரியல, அது அமெரிக்கா அந்த ட்ரம்ப் வந்ததுனாலயா இல்லை வேறு வார்னாலயா என்னன்னு தெரியல. பட் எனிவே நமக்கு இந்தியன் ஃபேமிலிஸ்க்கு கோல்டில் இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக மாட்டேங்குது. குழந்தைங்களோட ஃப்யூச்சர் மேரேஜ் எக்ஸ்பென்ஸ் அந்த இதுக்காகவே கோல்டுன்றது நம்ம ஒரு கல்ச்சர் ட்ரெடிஷன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எப்படினாலும் ஏறிக்கிட்டே தான் போகும். இப்போ ஏறினா கூட இன்னும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஏறிக்கிட்டு தான் போகும். கோல்டு ரேட் இப்போ உச்சத்தில் போனதுனால இதனால இன்னொரு இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டுத்தனம் ஜாஸ்தி வரும். ஒரு அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை பாதுகாத்து போகிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோக்கு எவ்வளோ வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு ப்ராப்ளமும் உருவாகும். ஸோ கோல்டு ரேட் கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு சுச்சுவேஷனை இதுவாகணும். இல்லைன்னா ரொம்ப எல்லா மக்களும் கஷ்டம். கண்டிப்பாக கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் வே ஒரு லிக்விட் கோல்டு, பேப்பர் கோல்டு வாங்கி வச்சுக்கலாமா? எப்பப்பெல்லாம் ரேட் கம்மியா இருக்கோ கீப் மானிட்டரிங் தான். அதுக்காக நான் இந்த டேட்ல தான் வாங்கணும் அந்த டேட்ல தான் வாங்கணும்ட்டு இல்லை. நான் ஒரு டேட்டை நான் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன்ட்டுலாம் இல்லாமல் என்னைக்கு ரேட் ட்ரிப்பாக இருக்கோ நான் அப்போ வாங்கி பேப்பர் கோல்டாக வச்சுக்கலாம். ஆர் காயின்ஸ் வாங்கிட்டு நான் அதுக்கப்புறமா அதை ரீசேல் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கூட எனக்கு பாதி புரியலைங்க. அப்படின்னும் போது நான் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் சீட்டு மாதிரி இன்ஸ்டன்ட் நான் கோல்டு கடையில் போய் சீட்டு போடுறதுக்கு பதிலாக ஒரு பேங்க்ல ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி நான் போட்டு எப்போ கம்மியாக இருக்கோ நான் அப்போ அதுலேருந்து விட்ராவல் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ப்ராப்பர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் கோல்டுக்கு நான் போடுறது ஃபேஷனபிள் ஜுவல்லரிக்கு நான் போடணுன்னா என்ன நீடு இருக்கும்? மிஞ்சி போனால் 2 வளையல், ஒரே ஒரு செயின், ஒரு கம்பல், முடிஞ்சு போச்சு. மேரேஜ்க்காக வேணுமா நம்ம காயின்ஸ் மாதிரி வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் அதை செல் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாத ஒரு கோல்டுக்கு சேதாரம் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டி அதை வாங்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கிற 70,000 72,000 கோல்டு இருக்கு. நம்ம கைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா 85,000 ஆல்மோஸ்ட் 90,000 நீங்கள் டிசைன்லாம் பார்த்து எடுத்துறாங்க. ஸோ அது நம்ம ஆசை தான் காரணம். நம்ம ஒரு நார்மலாக கொஞ்சம் வாங்காத இருந்தாலே ஆல்மோஸ்ட் ஒரு ரேட் கம்மியாகும். நம்ம வாங்கிக்கினே இருக்கிறதுனால தான் ரேட் ஏறுது. இது இந்த சீட்டுன்றதுனால அந்த சேதாரன்றது ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் பேஸ்டு அப்படின்னா 50% தான். ஸோ அதனால் அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ சீட்டு போட்டு பண்ணுறதுனால அந்த சம் ஸ்கீம்னால என்னென்ன இதில் என்ன பெரிய பெனிஃபிட்னா அந்தந்த பர்டிகுலர் டே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட் இயரில் ஸ்டார்ட் பண்ணது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 6,000 சொச்சம் தான் கிராம் இருந்தது. ஸோ இப்போ ஆவரேஜ் பார்த்தா 7,300 தான் நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி ரேட்டு பார்த்தோன்னா 8,775. ஸோ அதுலேயே ஒரு பெரிய பெனிஃபிட்டு. அந்த சீட்டு அந்தந்த டேட்டில் அந்தந்த மந்தில் எவ்ரி மந்த் எவ்வளோ கட்டுறமோ அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி வெயிட் அக்குமுலேட் பண்ணதுனால அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் 10 பவுனை வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காயின்ஸாக வாங்கி சேர்த்து வைக்கலாம்ல. அதுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி என்ன மாதிரி வேணுமோ மாற்றி வச்சுக்கலாம்ல. அக்ஷய திருதியில வாங்கினா சேரும்னு சொன்னா அடுத்த வருஷம் ரேட் ஏறும் போது எங்க சேர்ந்துச்சு? அது அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யோசிச்சு வச்சுட்டாங்க. 100 rupees டவுன்ஃபால் அப்படின்னு பப்ளிக் எல்லாருமே என்ன பண்ணிடுவோம், அதை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். 70,000 யாருக்குமே தெரியாது. நம்ம தான் அதை ஏற்றி விட்டுருக்கோம். இட் இஸ் ப்ராக்டிக்கலி நம்ம மிஸ்டேக் தான் அங்கே பண்ணியிருக்கோம். நம்ம டிமாண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வருஷம் நாங்கள் விசாரிச்சு நாங்கள் கேட்ட வரைக்கும் கோல்டு ரேட் கம்மியாக தான் சேல்ஸ் ஆயிருக்குது. போன வருஷத்தோட மக்கள் எல்லாமே உயர்ந்த மக்கள் தான் வாங்கியிருக்காங்க. பணக்காரங்க மற்றபடி கீழே யாரும் அந்தளவுக்கு வாங்கலை. வாங்கினாலும் கோல்டுடைய இது கம்மியாக இருக்கும். அவங்க வாங்குறது 6,000 4,000 அந்த மாதிரி மினிமம் ஒரு ஆசைக்காக அத்தியட்சியத்துக்காக வாங்கியிருப்பாங்க. தவிர கோல்டு இவ்வளோ வாங்கணும் அந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்குறது யாரும். காயின்ஸை வாங்கி வச்சுக்கணும்,
நம்ம நகையை வாங்காத காயின்ஸ் இது மாதிரி வச்சிங்கன்னா என்றைக்குமே அது வந்து வேல்யூ. ப்ளஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். நாளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அதை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் வந்து தேவையில்லாத போயிட்டு அதுக்கு இந்த செய்கூலி சேதாரம் சொன்ன மாதிரி அதுக்கு நமக்கு அமௌண்ட் போகும். கிட்டத்தட்ட இப்போல்லாம் செய்கூலி சேதாரன்றதே வந்து 14%லேருந்து 18% வரைக்கும் போகுது. இப்போ இந்த ஒரு ஸ்கீமில் வந்து அதில் வந்து 50% தான் செய்கூலி சேதாரம் அப்படின்றதுனால வந்து அதில் கொஞ்சம் சேவிங். கிட்டத்தட்ட இப்போ இந்த சீட்டு போட்டதுனால ஒரு 30-40,000 வந்து சேவ் ஆகிருக்கு. அவங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கோ அந்த சீட்டு ஃபாலோ பண்ணலாம். எவ்வளோ அவங்களால கட்ட முடியுமோ அது மாதிரி பிளான் பண்ணி இந்த சீட்டு ஃபாலோ பண்ணால் அவங்களால கொஞ்சமாவது கோல்டு சேர்க்க முடியும்ல. சீட்டுன்னு நிறைய பேர் போவாங்க. தட்ஸ் another வே ஆஃப் கோல்டுக்கு மோகத்துக்குள்ளே போவாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி பிளைண்ட். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அவன் சொல்கிற அந்த 5 சவரன் கரெக்டான கோல்டானு யாருக்குமே தெரியல. எங்கே போட்டிங்கனாலும் சொல்லவும் மாட்டானுங்க அதை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆமாம் நம்மெல்லாம் வந்து சவுத் இந்தியாவில் கோல்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு தான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்ம வீட்டில் பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருந்தட்டும் கல்யாணம்னா கோல்டு கொடுக்கறது நம்மளுடைய வழக்கமாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் போய் ரீசேல்லாம் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் வே ஆஃப் கோல்டு காயினை நான் வாங்கி வச்சு அதுக்கப்புறமா அதை நான் வந்து மேக் பண்ணிக்கலாம். லைக் என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அது. அண்ட் மோஸ்ட்லி நம்மளை மாற்றிக்கலாமே. ரெண்டாவது இல்லை இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா கோல்டு இடிஎஃபாவோ இல்லை கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாவோ வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அது வந்து இன்னும் சேஃபாக இருக்கும். இது கூட வாங்கினா கூட நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு வச்சுருக்கணும். வீட்டில் வச்சுருந்தாலும் நமக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது. இல்லை லாக்கரில் வைக்கணும் நான் அந்த மாதிரி. ஸோ பொண்ணுங்கன்றதுனால அது பண்ணுறேன். மேபி இந்த ஆல்டர்னேட் ஆப்ஷனாக கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாவோ கோல்டு இடிஎஃப் ஷேராவோ நம்ம வாங்கினா அது பெட்டராக இருக்கும். எதுவுமே பியூரிட்டி ஆஃப் தி கோல்டுன்னு எங்கேயுமே இல்லை. 916ன்றாங்க, ஹால்மார்க், பிஸ்மார்க் நிறைய இருக்கு. நமக்கு செக் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியுமா? ஆஸ் அ நார்மல் பர்சன்னா சொல்லுங்க. நம்மெல்லாம் நார்மல் பர்சன். நம்ம யாரும் கோல்டை பற்றி ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் படித்தவங்க இல்லை. ஸோ நமக்கு அதை பற்றி இது குட்டா பேடா இது ஒரிஜினல் கோல்டான்னு கூட தெரியாது. நம்ம 916ல நல்ல கோல்டுன்னு சொல்கிறோம், நம்ம வாங்கிக்கிறோம். திருப்பி நான் ரீசேல் பண்ணும்போது அதே கடைக்கு நான் ரீசேல் பண்ணால் வேல்யூ எடுக்கிறான். பட் அதில் டஸ்ட் இருக்குன்னு ஏன் மைனஸ் பண்ணணும்? கோல்டில் மேக்கிங் சார்ஜ்னு ஒன்று போடுறான். டிவி, பைக்கு, கார் இதெல்லாமே மேக்கிங் சார்ஜில் வரணும்ல. ஏன் இதுக்கெல்லாம் வரல? டிசைன் அப்படின்றான். கோல்டில் வந்து டிசைன், காரும் டிசைன் தானே இருக்குது. காரோட இதில் இந்த டிசைன்ஸ் இருக்குல்ல. அப்போ காருக்கு மேக்கிங் சார்ஜ் இல்லை. நம்ம பண்ணதுனாலேருந்து எனக்கு இந்த மாடலில் வேணும் அந்த மாடலில் வேணும் இந்த மைன்யூட் வேணும் அப்படின்னு சொன்னதுல இருந்து ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஆச்சாரிக்கு ரொம்ப கஷ்டமானதுங்க, மிஷின் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யும் அப்படின்றனால மேக்கிங் சார்ஜ். அதே தான் காரு, டிவி, அதுவும் கஷ்டமான வேலை தானே. அங்கேயும் ஒரு இன்ஜினியர் வேலை செய்யணும், ஒரு மிஷின் வேலை செய்யும். அங்கே மேக்கிங் சார்ஜே இல்லையே. சில்வர் கூடயே சேர்ந்துருது. அக்கா தங்கச்சி மாதிரி போயின்னு இருக்குல்ல. கோல்டு வந்து ஒரு ரேஞ்சில் போனால் சில்வரும் பார்த்தீங்கன்னா 30-40 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா, 120 ரூபா ஆயிடுச்சு. அதுவும் வந்து பார்த்து ரீசேல் வேல்யூ கம்மி தான் அதுக்கு. இப்போ அதுவும் கூட ட்ராவல் ஆகுது. எதுவுமே வாங்க முடியல. நான் ப்ராக்டிக்கலி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்கள் ஏஜ் 18 உங்கள் அம்மா ஓகே 18-20 உங்கள் அம்மா உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நகை சேர்த்து வச்சு உங்கள் கையில் இப்போ ஒரு 25 சவரன் ஆஃப் நகையை உங்கள் பாக்ஸை உங்கள் கையில் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஷாக்கிங்காக இருக்கும். இது எப்படி நம்ம வச்சுட்டு திருட்டு பயம் அதிகமாக இருக்கும். ஷாக்கிங்காக இருக்கும், திருட்டு பயம் இருக்கும், அதிகமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன்னா உங்களோட 6 வயசு 7 வயசுல இருந்து சேவ் பண்ணி வச்ச நகையை உங்ககிட்ட காக்கும்போது ஷாக்கிங்காக இருந்துச்சு, திருட்டு பயமாக இருந்துச்சு. திறந்து பார்த்து எல்லாத்தையும் எடுத்து ஃபீல் பண்ணும்போது என்னம்மா இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனில் இருக்கு, இதை ரீசேல் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஆசை வருமா? ஏன்னா நான் அந்த காலத்தோட ஆரம் ஆப்வியஸ்லி நீங்கள் போட மாட்டீங்க. இப்போ வந்து லைட் வெயிட் ரொம்ப இதுவாக இருக்கணும்னு கேட்பீங்க. ஸோ நான் அந்த சேர்த்து வச்சது என்ன இப்போ ரீசேல் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். உங்கள் அம்மா வாங்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு வாங்கியிருப்பாங்களா? நான் ரீசேல் பண்ணும்போதும் ஜிஎஸ்டி போட்டு தானே போயிருக்கோம். இப்போ அதுக்கு பதிலாக நான் காயினாக வச்சிருந்தேன்னா நீங்கள் வளரும் போது நீ என்ன வேணும்னா நான் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ 70,000 அப்படின்னு சொல்லும் போது நம்ம தான் அதை ஏற்றிருக்கோம். நம்ம டிமாண்ட் கிரியேட் பண்ண பப்ளிக் டிமாண்ட் கிரியேட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் அதோடைய வேல்யூவேஷனை ஏற்றி விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே இப்போ அந்த கோல்டு மேலே ஒரு ஆசையாக ஆயிடுச்சு. அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஜுவல்லரி அப்படின்னா ஒரு குட்டி ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட கோல்டு இல்லாமல் போடலாமா அப்படின்னு இருக்கு.
அதுதான் மெயின் மித் ஆயிடுச்சு. செகண்ட் என்ன அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு 100 rupees 200 rupees அப்படின்ட்டு. அங்கே ஏதாச்சும் நம்ம போய் அந்த ப்ராப்பராக செலக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கலி நோ. ஒன்றும் வாங்குற மாதிரியே இருக்காது. இருக்கிறத வச்சு நம்ம இது பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். நம்ம நகைகள்லாம் இருந்தால் அது ஏதாவது சேல் பண்ணி அவங்க பசங்களுக்கு வாங்கலாம், அவ்வளோதான். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அதிகமானாலும் சரி, இனிமேல் போடுற ஐடியாவே இல்லை. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.